வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நீ வெற்றி பெற உனக்கு தேவை துணை அல்ல துணிச்சல். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் துணைக்கு தேடாதே, உனக்குள் இருக்கும் துணிச்சலை தேடு. எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டு சரி செய்ய நினைத்தாலும் அந்த பிரச்சனையை முதலில் அதன் வேரிலிருந்து ஆராய துவங்குங்கள். அதுவே அந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான எளிய வழி. எந்த பிரச்சனைகளையும் மேலோட்டமாக தீர்த்து வைப்பது ஒருபோதும் நிரந்தரமான தீர்வாகாது. தொடர்ந்து உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு தேவையற்றவர்களாக போய்விடாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்துக் கொண்டே இருங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் எல்லோரும் முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவீர்கள். நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்யும் மனிதனின் செயல்பாடுகள் தான் வருங்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. மிக பெரிய குறிக்கோளை அடைந்தவர்களின் வரலாறுகளை படித்து முன்னேறினால் நாளை உங்களின் வரலாற்றை இந்த உலகமே படித்து உங்களை பின்தொடரும். நீங்கள் காரணங்களையும் விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் எந்த ஒரு லட்சியத்தையும் அடையவே முடியாது. தடைகளே இல்லாத வழியை நீ தேர்வு செய்கிறாய் என்றால் உன்னால் ஒரு தலைசிறந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. தடைகளே இல்லாத வழியை தேடிக்கொண்டிருக்காதே. அப்படி ஒரு வழி இதுவரை இருந்தது இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஒருவேளை நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் வழியில் உனக்கு தடைகளே இல்லை என்றால் அது உனக்கான பாதையே இல்லை என்பதை உணர்ந்து திரும்பிவிடு. பிரச்சனையின் வீரியம் அதிகரிக்கும் பொழுதே அதிலிருந்து வெளியே வருவதற்கான எளிமையான வழிகள் கண்முன்னே தெரியும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கீழே விழுவதும் பின்பும் மேலே எழுவதும் தான் வாழ்க்கை. நாம் இதய துடுப்பை அளவிடும் கருவி கூட ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரே நேர்கோட்டை காட்டினால் நாம் உயிரோடு இல்லை என்பதுதான் அர்த்தம். வாழ்வில் இறக்கங்களை சந்திக்கும் போது ஏற்றங்களை நோக்கி நகருங்கள். ஏற்றங்களை சந்திக்கும் போது இரக்கங்களுக்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு நகருங்கள். எந்த ஒரு செயலிலும் எதிர்வினையாற்றாதீர்கள், முன்வினையாற்றுங்கள். வாழ்வில் எது ஒன்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதனால் தான் மோசமான பின் விளைவுகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களின் முடிவுகளை மனதில் உறுதியாக நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். குழம்பிய மனம் எதையும் வெற்றி கொள்வது இல்லை. தெளிந்த மனதோடு தொடங்கப்படும் செயல்கள் பாதி வெற்றி பெற்றதற்கு சமம். உங்கள் பிரச்சனைகளை என்னவென்று அறிந்து கொள்வதற்கும் அவற்றை உண்மையில் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உண்மையில் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான பிரச்சனை. உழைப்பதற்காக மட்டும் ஒருபோதும் தயங்கி நிற்காதே. வாழ்வில் உன் உழைப்புதான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் முதன்மையானது. உழைப்புதான் உன்னை உயர்த்தும். தன்னை விட்டு எது பாதியிலே தொழையுதோ அதை விடாப்பிடியாக பற்றி கொள்வதும், எது இறுதி வரை நம்மோடு இருக்குமோ அதை பாதியிலேயே தொலைத்து விடுவதும் தான் பெரும்பாலான மனிதர்களின் இயல்பாக இருக்கிறது. இந்த இயல்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் வாழ்வு மாற்றம் காணாது. தெளிவான மனதை கலங்கடிப்பது எளிதானது, கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவதுதான் மிகவும் கடினம். எதை குறித்தும் கலக்கம் கொள்ளாதீர்கள். உழைப்பு இல்லாமல் உன் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்காது என்பதை நீ உறுதியாக நம்பினால் மட்டுமே உன்னால் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஊமையா இருக்கும் வரை இந்த உலகமே உனக்கு செவிடாய்த்தான் காட்சியளிக்கும். சில முக்கியமான இடங்களில் நீ யார் என்பதையும் உன் திறமைகள் என்ன என்பதையும் நீயேதான் முன் வந்து காண்பிக்க வேண்டும். உனக்கான வாய்ப்புகள் எல்லா நேரங்களிலும் திறந்தே இருக்கும் என்று எதிர்பார்க்காதே. உனக்காக பேச இல்லாத போது உனக்காக நீயே பேசிவிடு. நம்பிக்கையற்றவன் ஒருபோதும் வெற்றி பெறுவது இல்லை. ஆய்வு செய்யப்படாத சந்தேகமும் பயமும் தான் நம்பிக்கையின்மையை உருவாக்குகின்றது. யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை ஆய்வு செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதில் தவறுகள் இருந்தால் அதை அங்கேயே திருத்திக்கொள். உனக்கான மாற்றம் முதலில் உனக்குள்ளேதான் நிகழ வேண்டும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுகிறவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை.
துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. உங்கள் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகியே இருங்கள். அவர்களின் வார்த்தைகள் உங்களை வாழ விடாது. உங்களுடைய உள்நோக்கங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஒருவருடைய உள்நோக்கங்கள் தவறாக இருந்தால் அவரால் வாழ்வில் எதையுமே சரியாக செய்ய முடியாது. உங்களை நீங்களே உட்தீட்டிக் கொள்ளுங்கள். சூழலுக்கு பொருந்தும் வண்ணம் உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை உயர்த்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். வெறுமனே எதை ஒன்றையும் கற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தாமல் இருப்பது என்பது ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக சமம். சிக்கனமும் சேமிப்பும் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள். இதை நன்றாக மனதில் பதிவு செய்யுங்கள். என்றாவது ஒரு நாள் பயன்படும். செய்யும் வேலை உனக்கு பிடித்தவாறு முழு மனதோடு செய். வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் நிம்மதியாவது கிடைக்கும். யாரோடு இருந்தால் உங்கள் ஆற்றல்கள் பல மடங்காக பெருகுமோ அவர்களோடு இருங்கள். எங்கிருந்தால் நீங்கள் முழுமையாக உணர்வீர்களோ அங்கே இருங்கள். உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியது இந்த இரண்டு காரியங்கள் தான். விலகி போகிற யாவரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள். காசுக்கு பிச்சை எடுக்கலாம், அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம். வருடங்கள் 1000 ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவது இல்லை. குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனுஷனர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும். எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள், சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை. போலி உறவுகள் வதந்துகளை நம்புவார்கள். உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பைக்கு போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. தேடினாலும் கிடைக்காதது ஆசை. ஆசை நிறைவேறாதது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு தந்தது ஏமாற்றம். ஏமாற்றம் தந்தது வலி. வலியை சுமந்தபடியே வாழுறது மனசு. இதுல எங்கிருந்து நிம்மதி வரப்போகிறது? சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும். மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான். ஒரு துளி அன்பை தந்துவிட்டு பழுத்துளி கண்ணீரை கரைத்து விடுகிறது போலியான சில உறவுகள். ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று. எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவது இல்லை. நீங்களும் அப்படி இருக்க பழகுங்கள். வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாத எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும். இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள். பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள். எதிலையும் அளவோடு இருக்க பழகுங்கள். அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான்
மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் இது ஒன்றிலும் மூழ்கி விடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, பிறகு காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய்த்திருந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாயிரு. அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதே மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்க காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். புரிந்திக்க யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டு இருக்கும். வலியையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்கள் கிட்டல் உங்கள் திமிரை காமிக்காதீர்கள். முடிந்தால் ஏன் அவர்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசியுங்கள். உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே, அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள். இறைவன் நமக்கு அழ கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான். யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது, துடைக்க உன் கைகள் இருக்கின்றது. தனிமையும் வெறுமையும் சில காலமே. சிந்திக்க மறுக்காதே, ஏன் அழுதும் எதற்காக எவருக்காக என்பதில். மழவழி, வருத்தம், கஷ்டம், இழிவு, இந்த 4ம் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை. இந்த 4ஐயும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை. நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசித்து விடாதே. ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும். விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழி அனுப்பிவை. விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும். நமக்கு புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது. புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள். இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. கடினமான உழைப்பவர்கள் எல்லோரும் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் கவனமாக உழைப்பவர்கள் நிச்சயம் முன்னேறுவார்கள். வாழும் போதே உங்கள் மனதிற்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள். வாழ்க்கையில் ஒத்திகையும் கிடையாது, சந்தர்ப்பங்களும் திரும்ப வராது. தனிப்பட்ட பக்கங்கள் இல்லாமல் இங்கே யாருடைய வாழ்க்கையும் எழுதப்படுவது இல்லை. எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தை கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு. ஏனென்றால் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அதிகம் பலம் உண்டு. உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை, வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழக்காதே.
ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட அந்த நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகளே அங்கு பெரியதாக பேசப்படும். உனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தம் அடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னிடம் இணைவார்கள், போலியானவர்கள் உன்னை விட்டு பிரிவார்கள். ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை உண்ணாது. சிங்கத்தை போல இருங்கள். பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வது இல்லை. எனவே ஒரு நதியைப் போல வாழ முயற்சி செய்யுங்கள். உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிடு. உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். எப்பொழுதும் நல்லதையே எண்ணுங்கள். நமக்கு நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது. ஒரு பூ பூக்காத போது அது வளரின் சூழ்நிலையைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல. பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழையும் இரண்டும் தேவை. பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள். உங்கள் இருவரின் மீதும் சகதி படையும். மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்தது ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒரு ஒப்பீடும் இல்லை. அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறது. நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும். சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய படியாக முடிகிறது. ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்று நினைவில் கொள்ளுங்கள். விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல. கவலைப்படுவதால் நாளை பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவது இல்லை. மாறாக அது உங்களின் இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது. உங்களது முயற்சியை தொடங்க உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவையில்லை. அதனை தொடங்கும் ஒரு புதிய மனநிலை மட்டுமே வேண்டும். நீங்கள் தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் விஷயம். உங்களின் தூரியையை யார் கையிலும் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதையும் தொடக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது. அதனால் இனிமேல் தொடங்கும் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் சரி செய்யும் ஒன்றை மற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது. யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன. மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கின்றன. சிறந்த நாட்கள் நினைவுகளை தருகின்றன. உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு தான் வழிவகுக்கும். தொடருங்கள். கடினமான சூழ்நிலைகள் இறுதியான வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு அசாதாரணமாக இருக்கும். சிலந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டுகிறது. வாழ்க்கையில் நேர்மறையாக இருங்கள். உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் அறிவார். ஒரு வலிமையான நபர் அழாதவர் அல்ல. ஒரு கணம் அமைதியாக இருந்து கண்ணீர் சிந்திய பின் வாழை எடுத்து மீண்டும் சண்டையிடுபவனே வலிமையானவன். உங்கள் தலையை உயர்த்தி கொள்ளுங்கள். கடவுள் தனது கடினமான போரை தவை வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை சிறந்தது. ஏனென்றால் நமது வெற்றியை மற்றவர்களால் அளிக்கின்றோம். ஆனால் நமது திருப்திகரமான வாழ்க்கை நமது சொந்த ஆன்மா மற்றும் இதயத்தால் அளவிடப்படுகிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு காலத்தில் ஒரு தொடக்கக்காரர் தான். ஆனால் அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் என்ற பாலத்தை கடந்தவர்கள். ஒரு பயணியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்து செல்லுங்கள். உங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள். அது ஒரு பாடம் தானே தவிர ஆயுள் தண்டனை அல்ல. ஒரு நாள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அவமானங்களை கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றி உங்கள் கதையை சொல்கிறீர்கள். அது வேறு ஒருவருக்கு வழிகாட்டியாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள். உங்கள் கருத்தில் நீங்கள் சரியாக இருக்கும் போது பிறரின் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. பிரியமான வேலை ஒரு
ஒருபோதும் கடினமாக இருக்காது. செய்யும் வேலை மனதிற்கு பிடித்து செய்யுங்கள். மனிதர்கள் மனம் மாறுவதைக் கண்டு வியப்படையாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறத்தான் விழுகின்றது. உண்மையான அன்பை நீங்கள் ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் எனில் அவர்கள் உங்களுக்கு உரியவர்கள் இல்லை. அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாதவனும் கோபத்தை தவறான இடத்தில் வெளிப்படுத்துபவனே நம்மின் எல்லா துன்பத்திற்கும் காரணம். உங்கள் துயரத்தை கண்டு கலங்காதீர்கள். பெரும் துயரத்தில் உழலும் எந்த ஒரு ஜீவனும் அந்த சமயத்தில் ஒரு கம்பீரத்தை பெறுகின்றது. மிகச் சிறந்த நேரம் என்பது இக்கணம்தான். மிக முக்கியமான நபர் என்பவர் உங்களுடன் இருப்பவர்கள்தான். மிக முக்கியமான பணி என்பது உங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் பணிதான். இவை மூன்றில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வீர்கள். இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. உங்கள் மன அமைதியை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் தவறேதும் இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால் நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கின்றாய் என்று அர்த்தம். அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. எளிதில் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. யாருக்கும் நீங்கள் எளிதாக கிடைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும். எண்ணிக்கையில் உயர்வது எல்லாம் உயர்ந்தது அல்ல, எண்ணத்தில் உயர்ந்ததுதான் உயர்வு. உங்கள் உடலில் பலம் இருக்கும் போதே உங்களுக்கு என்று உழைத்துக் கொள்ளுங்கள். பிறகு வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது, ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும். வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேர்ந்தால் துணிந்து நெல்லுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும் பொழுது தானாகவே அது நடந்தோறும். உங்களுக்கு குறைவான காலமே இருப்பது என்பதை நினைவில் வையுங்கள். இதில் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள். மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே வாழ தெரிந்தவர்கள். அனைத்தையும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம். ஒரு முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகி பின்னர் புரிந்து கொள். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ, அந்த உறவை உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லா அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. அங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை உண்டு. எல்லாரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றுக்கொள்ளும். உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டமே. அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசீலியுங்கள். வெட்கி தலைக்குனியிட்டும் ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொள்ளாதே. அது உன்னை வாழ விடாது. உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது. கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை. இங்கு யாரும் போலியான வாழ்க்கைதான் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே. நல்லவனாயிரு, ஆனால் உன்னை மற்ற
மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள். பகைவனே ஆனால் நீயும் பகைக்கோள், நட்பெனில் ஆனால் நீயும் நட்புக்கோள். எல்லாரையும் நம்புவது உன்னைத்தான் முட்டாளாக்கும். நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும், ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்குதான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் பின்னோக்கி இழக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. தேடப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வழியின் பெரிய வழி எது தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து பேசிய பெண் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்னும் செய்யாததை போல் நடித்துக் கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒன்றே போல்தான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. அது போலதான் சில உறவுகளும். சில சமயம் மழைக்கு ஒதுங்கி நிற்பதை போலவே ஒரு சில உறவுகளிடம் இருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது. உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம். எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும். என்னதான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் சில மாற்றங்கள் வழிக்கத்தான் செய்யும். ஏக்கங்கள்